2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 13வது வசனம். 2 Corinthians chapter 4 verse 13. விசுவாசத்தில் பேசுவோம். Speaking out in faith. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். சோ விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி சங்கீதம் 116 10வது வசனத்துல நீங்க அது பார்க்கலாங்க. அந்த வசனம் நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். ஆமென். நமக்குள்ள தேவனுடைய விசுவாசத்தின் ஆவி இருக்குங்க. நமக்குள்ள விசுவாசத்தை தொடக்கினவரும் முடிக்க வைக்க போகிறவரும் தேவனே. ஹல்லேலூயா. தொடக்கினவர் அந்த விசுவாசம் நமக்குள்ளதான் வச்சிருக்கிறாரு. அநேகர் அந்த விசுவாசத்தை பயன்படுத்துறது இல்ல. இமானுகளே, அந்த விசுவாசம் நம்ம எல்லாரும் பயன்படுத்தணும். தேவைக்காக எப்ப முறையா இருக்கோ அப்ப பயன்படுத்திக்கிறாங்க. அப்புறம் எல்லாம் நல்லா போகும் பொழுது, நல்லா வாழ்க்கை ஓடிட்டு இருக்கும் பொழுது மறந்துடுறாங்க. இல்ல பிரியமானங்களே, நம்ம வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தை நம்ம பேச வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென். விசுவாசத்துல நம்ம பேச வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்ம சுற்றி பார்க்கிற காரியங்கள், அநேக காரியங்கள் பாதகமா இருக்குங்க. சோ அந்த பாதகத்தோடு நம்ம ஒத்துக்கு போக கூடாது. நம்ம வேதம் என்ன சொல்லுதோ அதோ கூட தான் நம்ம ஒத்து போகணும். ஆமென். ஹல்லேலூயா. வியாதி, ஒரு கொள்ளை நோய் வரும் பொழுது பிரியமானங்களே, நம்ம என்ன பண்ணுமா, சங்கீதம் 91 வசனங்களை தான் நம்ம எடுத்து பேசணும். ஹல்லேலூயா. சங்கீதம் 121 நல்ல ஒரு சங்கீதம். ஆமென். சோ நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு தான் நம்ம போகணும். ஹல்லேலூயா. ஆமென். சோ மனதுல மாத்திரம் சில நினைப்பாங்க விசுவாசத்தில் பேசுவோம் அப்படின்னா மொனவுதார் தனக்குள்ளே மொனவி கொள்றதா? இல்லங்க, சத்தமா பேசுறது. சில நினைப்பாங்க மனசுக்குள்ள விசுவாசிச்சா மட்டும் போதுமே, வேற சத்தமா பேசணும். பிரியமானங்களே, அங்கதாங்க வல்லமே. இங்க சத்தமா பேசுறதுல தான் வல்லமே. சோ வார்த்தையை நம்ம சத்தமா பேசவும் கற்றுக்கொள்ளணும். பாதுகாப்பு வசனமா சங்கீதம் 91 சத்தமா பேசணும். அறையில ஜெபிக்கும் பொழுது அறிக்கை செய்யுங்க. எத்தனைங்களா, நம்ம எல்லாருமே விசுவாசத்துல பேசுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன், நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் தான், தெரியுதுங்களா? அவருடைய சாயல்ல நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானங்களே, நம்ம எல்லாரும் அவரை போலவே பேசணுமா? விசுவாசிப்பதும் பேசுவதும் குறித்து சில வசனங்களை நம்ம பார்ப்போங்க இந்த வேலையில. விசுவாசிப்பதையும் அண்ட் பேசுவதையும் குறித்து ரோமர் 10வது அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்துக்கொள்வோமா? நம்ம விசுவாசிக்கணும், நம்ம ஏன் பேசணும்? வசனங்களை ரோமர் 10வது அதிகாரம் 9வது வசனம். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். பார்த்தீங்களா? அப்ப நம்ம எப்படி இயேசு ஆண்டவரா ஏற்றுக்கொண்டோம்? வாயினால் அறிக்கை செஞ்சுதான், பேசி அறிக்கை செய்யறதுனா பேசிங்க. அடுத்தது இருதயத்துல விசுவாசிக்கிறோம். அப்படிதான் நம்ம தேவனை ஏற்றுக்கொண்டோம் நம்முடைய சொந்த ரட்சகராய். அப்படி நடந்த பொழுது விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவா என்றது வசனம் சொல்லுகிறது. பிரியமானங்களே, ஒரு பிரச்சனைக்குள்ளாக நம்ம மாட்டிக்கிட்டோம்னு வைத்துக் கொள்ளுங்களேன். ஓகே, நீங்க வசனத்தை நீங்க சத்தமா பேசும் பொழுது, பிரியமானங்களே, சத்தமா நீங்க பேசும்பொழுது, ஆபத்து நாட்களிலே நான் அவனோடு இருந்து அவனை தப்புவிப்பேன் தேவன் சொல்றாரு, வாக்கு பண்ணுகிறார். நீ என்னை நோக்கி கூப்பிடுவாய், நான் உனக்கு மறு உத்தரவு அளி செய்வேன். ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆபத்து நாட்கள், பிரச்சனை, ஆபத்து நாட்கள், பிரியமானங்களே, சோ அந்த வார்த்தையை நீங்க சத்தமா எடுத்து பேசணும். நீங்க ரட்சிக்கப்படுவீங்க அந்த ஆபத்துல இருந்து. ஹல்லேலூயா. ஆமென். சோ பிரியமானவர்களே, ரட்சிப்பதற்கு நம்ம வாயினால் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்தோம். அதே போலங்க நம்ம வாழ்நாள் முழுவதும் பிரியமானங்களே விசுவாசிக்கணும். விசுவாசிப்பதை நம்ம பேசணுமா? ஆமென். விசுவாசிப்பதை நம்ம பேசணும். அடுத்து நம்ம எடுத்துக்கொள்வோமா? மார்க் 11:23. மார்க் 11வது அதிகாரம் 23வது வசனம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எவனாகிலும், இயேசுவே இங்க சொல்றாருங்க, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து. அப்பனா மலை, ஒரு பிரச்சனை வருது பாத்தீங்களா? ஒரு பிரச்சனை மலையை போலதான். சம்டைம்ஸ் நம்ம கொஞ்ச நேரம் நம்ம கவனத்தை பிரச்சனை பக்கம் திருப்பிட்டோம்னா, பிரச்சனையே யோசிச்சோம்னா, பிரச்சனையே பார்த்து கொண்டிருந்தோம்னா, அந்த பிரச்சனை எப்படி ஆகுதா? மலையே போல ஆகுது. ஆனா தேவன் சொல்றாரு, நீ பெயர்ந்து சமுத்திரத்துல, அந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போ என்று சொல்லி, கவனித்தீங்கன்னா பிரியமானங்களே, இங்க நீங்க 3 தடவை சொல்லப்படுதுங்க. நீ பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போ என்று சொல்லி ஒரு தடவை, தான் சொன்னபடியே 2வது தடவை, நடக்கும் என்று இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் ஒரு தடவை, அவன் சொன்னபடியே 3வது தடவை. பாருங்க, சொல்றதுதான் இங்க இயேசு
இயேசு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார். விசுவாசிப்பது ஒரு தடவை தான், விசுவாசிப்பது ஒரு தடவை தான், சொல்றது 3 தடவைங்க, 3 தடவை. தேவனே இங்க வந்து நீங்க விசுவாசித்தால் நீங்க பேசணும்னு தேவன் சொல்றாரு. நீங்க பேசும் பொழுதுதான், விசுவாசத்துல நீங்க பேசும் பொழுதுதான் உங்கள் அந்த மலை அப்பால அப்படியே தள்ளுண்டு போகுமா. அப்பனா அந்த பிரச்சனை தள்ளுண்டு போகுமா. அந்த பிரச்சனை எந்த வடிவத்தில் இருந்தாலும் சரிங்க, நீங்க அதை பத்தி பேசும் பொழுதுதான். ஒரு தடவை விசுவாசம், 3 தடவை பேசுறது. இயேசுவே இங்க சொல்லியிருக்கிறாரு. ஸோ பேசுறது ரொம்ப முக்கியங்க. ஸோ நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், நான் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன் என்று சொல்றவங்க எல்லாருமே அந்த வார்த்தையை நீங்க பேசணும். சத்தமா பேசுங்க. உங்க சரீரத்துல எந்த பிரச்சனை இருக்குங்களா, அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன், சத்தமா பேசுங்க. அது போய் மருந்தாய் போய் உங்க சரீரத்துல பொழுதே அற்புதத்தை செய்யும். அதை வந்து அதுல இருந்து சுகத்தை கிடைக்க செய்யும். நிறைய தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, ஆனா விசுவாசிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாது. பேசுவாங்க, ஆனா விசுவாசிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனா நீங்க தேவ வார்த்தையை நீங்க பேசும் பொழுதே அது உங்களுக்கு விசுவாசம் என்ன கருதப்படுது. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. தேவ வார்த்தையை நீங்க பேசுகிறவங்களா இருந்தீங்கன்னா, பேசுறதுனா சத்தமா பேசுறதுங்க. பேசும் பொழுது பிரியமானங்களே, அதே உங்களுக்கு அதே போய் வல்லமையாய் கிரீசம். நீங்க அங்க என்ன தெரியுங்களா பண்றீங்க, விசுவாசத்தை நீங்க வந்து விடுவிக்கிறீங்க. அந்த இடத்துல நம்மளோட வாழ்க்கையிலங்க எல்லா பகுதியிலும் நம்ம விசுவாசத்துல தான் பேசணும். நம்ம பிள்ளைகளோட வாழ்க்கையா, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையா, எல்லாத்துலயுமே நம்ம வந்து விசுவாசத்துல தான் நம்ம பேசணும். ஆமென். அவிசுவாசத்துக்கு தேவன் வந்து செவி கொடுக்க மாட்டாரு. ஆனா விசுவாசமா பேசுற இடத்துல தான் தேவன் வந்து பிரியமா இருப்பார். ஏன்னா எபிரேயர் 11:6 சொல்லிட்டு, விசுவாசம் தான் தேவனை பிரியப்படுத்தும். ஸோ அவருடைய வார்த்தையை பேசுகிற பிள்ளைகள், அவங்க பிரச்சனை மத்தியில அந்த வார்த்தையை எடுத்து பேசுறாங்க பார்த்தீங்களா, தைரியமா பேசுறாங்க பார்த்தீங்களா, அது வந்து தேவனை பிரியப்படுத்தும். ஏன் தெரியுங்களா, அவங்க விசுவாசிக்கிறத பேசுறாங்க. ஒரு அற்புதம் நிச்சயமாகவே நடக்கும். ஒரு விடுதலையை அவங்க காண்பாங்கங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஸோ அதனால விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசிப்போம். ஆகையால் அதே நாமும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறதுனால பேசுவோம். இந்த விசுவாசம் 2 பேதுரு 1:1 இப்படியா பேதுரு சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் நீதியால் இந்த அருமையான விசுவாசத்தை நம்ம எல்லாருமே பெற்றுக்கொண்டோம் என்று 2 பேதுரு 1:1 சொல்லுதுங்க. 2 Peter chapter 1:1. நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் எங்களை போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு. ஹல்லேலூயா. சோ தேவனுடைய நீதியினால தான் நம்ம எல்லாருமே அந்த விசுவாசத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆமென். தேவனோடு நம்ம எல்லாருமே ஒப்புரவாக்கப்பட்ட ஜனங்கள்ங்க. நம்ம தேவனோடு சரியா நிக்கிறோம். ஹல்லேலூயா. ரைட் ஸ்டாண்டிங் வித் காட், அதான் ரைச்சஸ்னஸ். கிரியைகளினால நம்ம அதை பெற்றுக்கொள்ளல, இயேசு கிறிஸ்து முடித்த வேலை நிமித்தமே நம்ம பெற்றுக்கொண்டோம். கிருபையினாலே நீதிமானாய் ஆக்கப்பட்டவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்களோ நீங்க அதை பேசணுங்க. நீங்க பேசும் பொழுதுதான் அதோட ஆக்ஷன் will follow. அப்பனா நீதிமான் என்று நீங்க பேசும்போது, நான் கிறிஸ்துக்குள் நீதிமான் என்று நீங்க இதையும் நீங்க பேசணுங்க, விசுவாசத்தில் பேசணும். என்னோட தேவ செய்தி ஸ்பீக்கிங் அவுட் இன் ஃபேத். அப்படின்னா விசுவாசத்தில் பேசுவோம். உங்களை தேவன் என்னவா ஆக்குனார், நான் தேவனுடைய பிள்ளை, இயேசு எனக்காக சிந்தின ரத்தம் மூலமாய் தேவ பிள்ளையாய் ஆக்கப்பட்டவர். நான் தேவனுடைய பிள்ளை. ஆமென். அந்த இயேசுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதமும் எனக்கும் உண்டு என்ன நீங்க அறிக்கை செய்யணும். பிரியமானங்களே, இப்படிதான் நீங்க உங்க கிறிஸ்தவ வாழ்க்கைய நீங்க வாழணும்னு தேவன் சொல்றாரு. ஒவ்வொரு நாளும் பிரியமானங்களே, எப்பெல்லாம் எனக்கு அறிக்கை செய்யணும்னு தோணுதோ அப்ப நான் அறிக்கை செய்வேன். எப்பெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேனோ அப்பெல்லாம் தேவையில்லை. இல்லை, அப்படி இல்லை பிரியமானங்களே. அப்படி இல்லை. நம்ம எல்லாருமே விசுவாசத்துல பேசுவதற்காக தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். ஏன்னா அவரை போலவே நாமும் இருக்கிறோமா, அவருடைய சாயல்ல தான் நம்ம எல்லாருமே படைக்கப்பட்டிருக்கிறோம், உருவாக்கப்பட்டிருக்கிறோம் பிரியமானங்களே. ஸோ ஆதியாகமம் 1வது அதிகாரத்தை நீங்க பார்க்கும் பொழுது அங்க நம்ம பார்க்கிறோம், உலகம் வந்து இருளா இருந்ததுன்னு. அப்ப முதல்ல தேவன் என்ன சொல்றாருன்னா, 1வது அதிகாரம் 3வது வசனத்துல வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்றாரு. பாருங்க, தேவன் வந்து பாக்குறத பேசல, உலகம் இவ்வளவு இருட்டா இருக்கா அப்படின்னு பேசலங்க. நீங்க நினைக்கலாம், அஃப்கோர்ஸ் தேவன் அப்படிதான் பேசுவாரு, நம்ம அப்படி இல்லைல்ல அப்படின்னு நீங்க சொல்லலாம். இல்ல பெரியமானுங்க, நம்ம பாக்குறது தானே, டட்டுன்னு பாக்குறது தானே நம்ம பேசுவோம்.
சிலர் வந்து இப்படின்னு நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கலாம். இல்லை, எஸ் பேசணும், ஆனால் அதே நம்ம தொடர்ந்து பேசக்கூடாதுங்க. நம்ம சட்டுன்னு நம்ம விசுவாசத்து வார்த்தைக்கு நம்ம ஓடி போகணும், வந்துடணும், தெரியுங்களா? ஸோ இங்கே தேவன் சொல்கிறார், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஆமென், ஹல்லேலூயா. ஐயோ இவ்வளோ இருட்டா அப்படின்னு தேவன் சொல்லவே இல்லைங்க. ஸோ நம்ம தேவனோட சாயலில் படைக்கப்பட்ட நாமும் நம்ம வந்து தேவனை தான் ஃபாலோ பண்ணணும். அப்படியே தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். டெல் யோர் செல்ஃப் தட், உங்களுக்கே நீங்களே அதை சொல்லிக்கொள்ளுங்க ஒவ்வொரு நாளும். எங்கெல்லாம் நீங்கள் தவறுறீங்க, அந்த மாதிரி நடந்து கொள்றதில்ல. ஐ மீன் விசுவாசத்தில் பேசாமல் தப்பான வார்த்தைகள்லாம் பேசிடுறீங்களா? அவிசுவாசத்தை பேசிடுறீங்களா? பிரியமானங்களே, அங்கேருந்து டப்புடு மாறி வாங்கங்க. விசுவாசத்தில் நம்ம பேச கற்றுக்கொள்வோம் ஒவ்வொரு நாளும், பிரியமானங்களே. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ நீங்க இந்த வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும் போதுங்க, இருதயத்தில் மாத்திரம் விசுவாசிப்பதல்ல, வாயினாலும் நீங்க பேச வேண்டும். The more you speak, the more you will see. எவ்வளவுக்கு அதிகமா நீங்க பேசுறீங்களோ அவளுக்கு அதிகமா அந்த வசனம் உங்க வாழ்க்கையில கிரியை செய்வதை நீங்க பாப்பீங்க, பிரியமானங்களே. ஸோ நாம் தேவனுடைய சாயலில் இருப்பதுனாலங்க, உருவாக்கப்பட்டபடினாலங்க, நாம் தேவனைத்தான் பின்பற்ற வேண்டும். வேற எதுவுமே இல்லை. இல்லை இவங்க சொன்னாங்க, இல்லை அவங்க சொன்னாங்க, நீங்கள் இப்படி தான் செய்யணுமா, நாம் அப்படி தான் செய்யணுமா? இல்லை, வேதம் என்ன சொல்லுது? வேதத்தில் தேவனை ஆராய்ந்து பாருங்க, பிரியமானங்களே. தேவன் எப்படி பேசுகிறாரு. ஏசு காற்றையும் கடலையும் பார்த்து அதட்டுறாரு, பார்த்தீங்களாங்க. அந்த வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்வோமா? மத்தேயு 8வது அதிகாரம் 26வது வசனம். அதற்கு அவர் அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவரும் டிசைபிளோட சேர்ந்து காற்று கடல் தேவன் வந்து பயப்படல. ஏன்னா அவர் தேவன்க. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அதட்டினார். So we are to follow. நம்மளும் இதுதான் செய்யணும் நம்ம வாழ்க்கையில. பிரச்சனையை பாக்குறீங்களா? பிரச்சனை கொந்தளிக்குதாங்க, இறையாதேன்னு சொல்லுங்க. இயேசு சொன்னார் பார்த்தீங்களா? அதட்டினாராம், உடனே அமைதி உண்டாயிட்டாம். ஸோ பிரச்சனை நீங்க பார்க்கும் பொழுது அதட்டுங்க, இயேசுவின் நாமத்துல நீங்க பேசுங்க. இயேசுவின் நாமத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அதிகாரம், இயேசுக்கு இருக்கிற அதே அதிகாரம் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு, பிரியமானங்களே. அந்த அதிகாரத்துல நீங்க எடுத்து பேசுங்க. ஆமென். அந்த பிரச்சனை நிற்கும். ஹல்லேலூயா. அது அமைதியாகும். ஆமென். இந்த வசனத்துல நம்ம பார்த்தபடி, ஹல்லேலூயா, ஆமென். மத்தேயு 8:32 நீங்க பார்க்கும் பொழுது, பிரியமானங்களே, இதே அதிகாரத்தின் கீழே 2 பிசாசு பிடிச்சவனுங்க வரானுங்க. ஸோ அவனுக்கு சொல்லுவானுங்க, ஆண்டவரே எங்களை வந்து அந்த பேய், அந்த பிசாசு வந்து சொல்ல அவங்க இடத்துல இருந்து 2 பேர்கிட்ட இருந்தோம், இந்த பன்றிக்குள்ள பேய் எங்களை அனுப்பிடுங்க. ஓகே. அதற்கு அவர் போங்கள் என்றார். அப்பனா அந்த பிசாசை தான் சொல்றாரு போங்கன்னு சொல்றாரு. அடுத்தது என்ன நடந்துச்சு? அவனுங்க 2 பேருமே விடுதலை ஆனானுங்களாம். பிசாசு பிடிச்சவனுக்கு வந்து இதை பன்றிக்குள்ள எங்களை அனுப்பிடுங்க ஆண்டவரே அப்படிங்கிறானுங்க. அந்த பிசாசு சொல்லுது அவனுக்குள்ள இருந்து. ஸோ பிசாசுக்குள்ள தேவன் நீ போங்கன்னு சொல்றாரு, பார்த்தீங்களா? ஒரு வார்த்தை தான். பிசாசு அடுத்தது என்ன பண்ணிச்சான்? பன்றியை போய் தாக்குச்சு. பன்றி கூட்டம் எல்லாம் உயர்ந்த மேட்டில் இருந்து கடலிலே பாய்ந்து ஜலத்தின் மேல் மாண்டு போயின. பிசாசு அதுக்குள்ள பூந்தனால. இப்ப தேவன் ஒரு வார்த்தை சொல்லும் பொழுதே நடக்குதுங்க. நம்ம நினைக்கிறோம் அவர் தேவன், அவர் பேசுவாரு, அது நடக்கும். நான் முடியுமா? இல்லைங்க, பேசிக்கிட்டே இருங்க. ஹல்லேலூயா. ஒரு தடவை பேசினா நடக்காதுன்னு விட்டுறாதீங்க, பேசிக்கிட்டே இருங்க. விசுவாசத்துல தான் பேசுவதற்காக நம்ம எல்லாருமே அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் அப்படியே நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ரிமெம்பர், நம்ம எல்லாம் தேவனுடைய சாயல். அவருக்கு அது நடக்க கூடுமானால், அவர் அதை செய்ய கூடுமானால் நம்மனாலையும் முடியுங்க. ஆமென். மத்தேயு 21:18 வசனத்துலங்க, அத்தி மரத்தை பார்த்து இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவுது. ஓகே. அப்பனா இனி உன்னோட மரத்துல கனியே இருக்காது அப்படின்னு இயேசு அதை சபிக்கிறாரு. அதையும் அப்படியே நடக்குதுங்க, பிரியமானங்களே. அதுவும் அப்படியே நடக்குது. உடனே அத்தி மரம் பட்டு போயிட்டு என்று மத்தேயு 21:18 நீங்க வாசிக்கலாம். தேவன் வந்து இதே இதே தான் தேவன் வந்து நம்மளையும் பின்பற்ற சொல்றாரு. நம்மளுடைய வாழ்க்கையில இதே தான் தேவன் நம்மையும் பின்பற்ற சொல்றாரு. ஹல்லேலூயா. நீ சொல்ல ஆகும், நீ கட்டளையிட நிற்கும். நம்ம சொல்ல ஆகும். இயேசுக்கு இருக்கிற அதே வல்லமை நமக்கு இருக்கிறபடினால, பிரியமானங்களே, நம்ம சொல்ல ஆகும், நம்ம கட்டளையிட நிற்கும். ஆமென். விசுவாசத்தில் பேசுவோம். Speak out in faith. Hallelujah.
Amen. So வியாதி உள்ளவர்களிடத்துலங்க அவர் பேசினாருங்க. குஷ்டரோகி வந்தப்ப என்ன சொன்னாரு? ஆண்டவரே சித்தம் உண்டா என்று அவன் வந்து கேட்டப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு? சித்தம் உண்டு, சுத்தமாகுன்னு சொன்னாரு. அவன் சுத்தமாயிட்டான், தொட்டு சுகமாக்கினார். பெரியமானுகளே, என் 12 வருட பாடுள்ள ஸ்ரீ வந்து அவருடைய வஸ்திரத்தை தான் தொட்டாள். உன் விசுவாசம் உன்னை ரச்சித்ததுன்னு சொல்றாரு. ஸோ அப்பவே நடக்குது பெரியமானுங்க. ஸோ தேவனுடைய வார்த்தை அவ என்ன மனசுல நினைச்சா, நான் தேவனை தொட்டா மட்டும் போதும், அவர் தொட்டா அவர் தொட்டா அவருடைய வஸ்திரத்தை தொட்டாலே போதும், நான் வந்து என் சுகத்தை பெற்றுக்கொள்வேன். பிரியமானுங்களே, அவ பேசினா, போய் தொட்டா, சிரமத்தை அவ பார்க்கல, அவ போகக்கூடாது, ஆனாலும் அவ போனா. ஏன்னா அவர் தேவனிடத்திலிருந்து அந்த சுகத்தை அவ பெற்றுக்கொண்டா. சோ பேசுறதுல சிரமத்தை பார்க்க கூடாது பிரியமானுங்களே. ஸ்பீக்கிங் அவுட் இன் ஃபெய்த், விசுவாசத்துல தேவ வார்த்தையை பேசுவதுல நம்ம சிரமத்தை பார்க்க கூடாது. சிலர் வந்து ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு நினைப்பாங்க. இல்லைங்க, நடக்குதுங்க. தேவ வார்த்தை வந்து சும்மா இல்லை பிரியமானுங்களே, வல்லமை. தெரியுங்களா? நீங்க பேசுற வார்த்தைக்கு பரலோகம் பிரதிபலிக்குதுங்க, ஹெவன் ரெஸ்பாண்ட் பண்ணுது. எல்லாம் தெரிந்து கொள்ளுங்க, ஏன்னா அது தேவனுடைய வார்த்தை. ஆமென் பிரியமானங்களே. ஸோ யாரெல்லாம் தேவனிடத்துல விசுவாசத்துல தேவனுடைய வார்த்தையை பேசுறாங்களோ பிரியமானங்களே, நிச்சயமாகவே நான் சொல்றேங்க, உங்க வாழ்க்கையோட சூழ்நிலை அது எதுக்கு என்ன அற்புதம் வேணும், என்ன எதிர்பார்ப்பு தேவனிடத்துல உங்களுக்கு இருக்கு, தேவன் நிச்சயமா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தையை எடுத்து நீங்க பேசும் பொழுது அது செய்வார். ஆமென் ஹல்லேலூயா. வியாதி உள்ளவங்க பிரியமானங்களே, சரீரத்துல பிரச்சனை உள்ளவங்க, அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். இயேசுவே, உங்க தழும்புகளால் நான் சுகமானேன். ஆண்டவரே, சரீரம் என்ன சொன்னாலும் சரி பிரியமானங்களே, சரீரம் என்ன சொன்னாலும் சரி, உங்க தழும்புகளால் நான் சுகமானேன், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன் என்று சொல்லும் பொழுது பிரியமானங்களே, அப்படியே அந்த வார்த்தை போய் அந்த சுகத்தை உங்க சரீரத்துல உச்சந்தலைந்து உள்ள கால் மட்டும் கிரியை செய்ய வைக்குதுங்க. இல்லை, எனக்கு இப்படி செய்யுது, எனக்கு அப்படி செய்யுது, எனக்கு இப்படி செய்யுது, எனக்கு அப்படி செய்யுது, எனக்கு இப்படி செய்யுது, அப்படி செய்யுதுன்னா இப்படி செய்யுது, அப்படி செய்யுது தான் வாழ்நாள் முழுதும். ஆனா அவருடைய தழும்புகளா நான் சுகமாய், அது மத்தியிலும் இப்படி செய்து அப்படி செய்து மத்தியிலையும் பெரியமார்களே, அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன் என்று நீங்க சொல்லும் பொழுது சுகம் உங்க சரீரத்தை கிரியை செய்துங்க. ஆமென் ஹல்லேலூயா. என் மரித்தவரிடத்துல லாசருவை வெளியே வான்னு சொன்னாரு. லாசரு உடனே வெளியே வந்தாங்க. என் யாவீருடைய மகள் உயிரோடு எழுப்பினார். எல்லாரும் நகைத்தானுங்க. ஏன் அவரை வந்து கஷ்டப்படுத்துற, உன் பிள்ளை ஆல்ரெடி இறந்துட்டா அப்படின்னு சொல்லுவானுங்க பாத்துங்க ஜைரஸ். ஆனா தேவன் என்ன சொன்னாரு? நீ விசுவாசி, நீ விசுவாசி அப்படிதான் சொன்னாரு. என்ன அடுத்தது என்னங்க நடந்தது? எலும்புன்னாரு, அந்த மகன் எழும்பிட்டா, செத்தவா உயிரோடு இருந்தானுங்க. பிரியமானுங்க, நம்மளோட வாழ்க்கையிலும் அதுதான். தேவனோட வார்த்தையை பேசுவோம். நடக்காது போல இருக்கிற சூழ்நிலை மத்தியில பேசுங்க, பேசுங்க, பேசிக்கொண்டே இருங்க. விசுவாசம் வந்து நம்ம பார்க்க வேண்டியதை பேசுவது தான் விசுவாசம். பார்த்து கொண்டு இருப்பதை பேசுவது விசுவாசம் கிடையாது, பார்க்க வேண்டியதை. ஸோ தேவன் வந்து வெளிச்சத்தை பார்க்கணும்னு இருந்தாரு, வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னாரு, வெளிச்சம் உண்டாயிற்று. ஆமென். ஸோ சுகம் இல்லாதவங்களுக்கு அவங்க சுகத்தை பெற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி சுகத்தை பேசினாரு. பிரியமானங்களே, சுகத்தை அவனுக்கு பெற்றுக்கொண்டானுங்க. ஸோ நாமும் தேவன் பார்ப்பதை போலதான் பார்த்து பேசணுங்க. நானா சொல்லி ஆக போதா அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒன்றும் ஆகாது. ஆனா நீங்க தேவனுடைய பிள்ளை, தேவனால் அழைக்கப்பட்டவங்க, தேவனுடைய வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில தேவன் வந்து ஆம் என்றும் ஆமேன் என்றும் அது கிரியை செய்யும்படிக்கு அது வந்து ஆம் என்றும் ஆமேன் என்று சொல்றாரு. தேவனுடைய மகிமைக்காக நம்ம மூலமாய் நிச்சயமாகவே பிரியமானங்களே, நீங்க சொல்றது அப்படியே ஆகும். உங்களுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்காங்க தேவனுடைய வாக்குத்தத்தம் எல்லாம். ஹல்லேலூயா. ஸோ இயேசுவை பின்பற்றுவோம் பிரியமானவர்களே. ஏன்னா நம்ம எல்லாருமே தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனை பின்பற்றி அவர் பேசுவது போல ஒவ்வொரு நாளும் பேசுவோம். நன்மையும் கிருபையும் என் வாழ்நாள் எல்லாம் என்னை தொடரும். ஏன் என்னை வாழ்நாள் எல்லாம் தொடரும்? ஏன்னா இயேசு என்னுடைய மேய்ப்பரா இருக்கிறாரு. நான் தாழ்ச்சி அடையேன். ஹல்லேலூயா. நான் எந்த பக்கம் போனாலும், ஆனா நீங்க வந்து உங்க வாழ்க்கையில பார்க்க வேண்டியது இன்னும் பார்க்கல, ஆனா சொல்லிக்கிட்டே இருங்க. நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும்னா தொடரும் தான். எந்த பக்கம் நீங்க திரும்பினாலும் கூட அவருடைய நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்ந்து கொண்டே வரும். அப்படின்னா அவருடைய ஆசீர்வாதங்கள் உங்களை தொடர்ந்து கொண்டே தான் வரும். பார்க்காதனாலும் பேசுங்க பிரியமானங்களே, விசுவாசத்துல பேசுவோம், அதை பார்ப்போம். இதுதான் விசுவாசம். ஆமென். விசுவாசம் வந்து பேசுவது, பேசி பார்க்க வேண்டியதை பார்ப்பது. ஹல்லேலூயா. சோ புயல் காற்று போட்ட சவால்கள் மத்தியிலங்க சிக்கி கொண்டிருக்கீங்களா? அவருடைய வார்த்தை தான். பேசுங்க பிரியமானங்களே, உங்களுக்கு அந்த அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறாரு. ஆமென் ஹல்லேலூயா.
நம்முடைய சூழ்நிலையை எப்பொழுதும் பார்க்காதீங்க. அது என்னவா இருந்தாலும் சரி, எவ்வளோ பாதகமாக இருந்தாலும் சரி, சூழ்நிலையை பார்க்காதீங்க. தேவனுடைய வார்த்தையை அந்த சூழ்நிலைக்கு பேசுங்க. படிக்கிற பிள்ளைங்க, தேவன் சொல்றாரு, நீங்க வாலாகாமல் தலையா இருக்கீங்களா, நீங்க கீழாகாமல் மேலாக இருக்கீங்களா. உபாகம் 28:13 வசனம். எல்லா ஆசீர்வாதங்களும் கிறிஸ்து முழுக்க முழுக்க ஏசு, ஓகே, ஏசு நமக்காக சிலுவையில கீழ்ப்படிந்தபடியினால இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு சொந்தமாயிட்டு பிரியமானங்களே. அதனால நீங்க வாலாகாமல் தலையா இருக்கீங்களா, நீங்க கீழாகாமல் மேலாக இருக்கீங்க என்று ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க. யாரும் உங்களை விடைக்கிறாங்களா, நீ எங்க முன்னுக்கு வர்றது, பாரு உன்னுடைய கிரேட்ஸு. நம்பாதீங்க. நான் வாலாகாமல் தலையா இருக்கிறேன், படுப்புல நான் வாலாகாமல் தலையா இருக்கிறேன், நான் கீழாகாமல் மேலாக இருக்கிறேன். லூக்கா 2:52 வசனத்தை எடுத்து பேசுங்க பிரியமானங்களே. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஆபத்தான சூழ்நிலையில சிக்கிக்கொண்டு இருக்கும் பொழுது தேவ வார்த்தையை பேசுவோம். எப்படி பேசுறோம் தெரியுங்களா? சங்கீதம் 91 உள்ள வசனம் பேசுது பார்த்தீங்களா? நீரே என்னுடைய கோட்டை, நீரே என்னுடைய அடைக்கலம். தேவனே, நீரே என்னுடைய கோட்டை, நீரே என்னுடைய அடைக்கலம். என் இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன். சுகத்தை நீங்க பாருங்க உங்க சரீரத்தில் கிரியை செய்வதை. ஏன்னா இதெல்லாம் நம்ம நடைமுறைக்குள்ள வார்த்தைகள். நம்ம நடைமுறைக்கு இருங்க ரொம்பவும் முக்கியமான வசனங்கள். ஐசையா 53:4-5 ஒவ்வொரு நாளும் நம்ம பேச வேண்டிய வார்த்தைகள். இப்படியா வேதத்துல நிறைய தேவனுடைய வார்த்தையை நீங்க எடுத்துக்கொண்டே போகலாம் பிரியமானங்களே. மருத்துவர் அவங்க படிச்சதை அவங்க கணக்கா நமக்கு சொல்லுவாங்க. ஆனா நம்ம தேவ வார்த்தையில என்ன இருக்கோ அதை நம்ம பிடிச்சுக்கணும். தெரியுதுங்களா? அவங்க சொல்றதுல தப்பு கிடையாதுங்க. ஆனா அதே நேரத்துல தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது அதை பிடிச்சுக்கோங்க, அதை எடுத்து பேசுங்க. அதுதான் விசுவாசம். பிரச்சனையை பார்த்து நீங்க தான் பேசணும், வியாதியை பார்த்து நீங்க தான் பேசணும், பலவீனத்தை பார்த்து நீங்க தான் பேசணுங்க, சுகவீனத்தை பார்த்து நீங்க தான் பேசணும். எல்லாம் தேவன் உங்க கையில கொடுத்துட்டாரு. ஏன்னா இயேசுக்கு இருக்கிற அதே அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டாச்சு. நம்ம எல்லா தேவனுடைய சாயல். ஆமென். நம்முடைய சுகத்தை ஜெயத்தை சுதந்தரிப்போம். ஆமென். இவை எல்லாவற்றிலும் நம்ம முற்றும் ஜெயம் கொண்ட ஜனங்களாம். பிரச்சனை நடுவில நம்ம முற்றும் ஜெயம் கொண்ட ஜனங்களா. ஏன்னா தேவன் நம்மளை நேசிக்கிறபடியினால. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க கிறிஸ்துக்குள், நீங்க தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை பேசுங்க. என்னோட அன்பு உங்க வாழ்க்கையில கிரியை செய்யறத நீங்களே பார்ப்பீங்க, உணர்வீங்க, அதிகமா உணர்வீங்க. எஸ், எந்த நெகட்டிவ் சிச்சுவேஷன் நீங்க பார்த்தாலும் சரி பெரியமானங்களே, அதுக்கு ரொம்ப இடம் கொடுக்காதீங்க. தெரியும் at the moment, அந்த டைம்ல அது அந்த பிரச்சனை உங்களை கொஞ்ச நேரத்தில் அப்படியே எல்லாத்தையும் மறக்க வச்சிரும். ஆனா திரும்பவும் தேவனுடைய வார்த்தைக்கு வாங்க. ஆமென். தேவ வார்த்தையை எடுத்து பேசுங்க பிரியமானங்களே, உங்க சூழ்நிலைக்கு தக்கன. ஸோ நீங்க விசுவாச வார்த்தையை பேசும்போதுங்க, நீங்க பேசுவது இதயத்துல போய் அது அப்படியே அது சேருது. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. நீங்க தேவனுடைய வார்த்தையை நீங்க எடுத்து பேசுவது தான் விசுவாச வார்த்தைகள். ஸோ வார்த்தையை நீங்க எடுத்து பேசும்போது அது போய் அப்படியே அது வெறுமையா திரும்புறதுல உங்க இருதயத்துக்குள்ள அது போகுது. அது உங்களை அது வழி நடத்துது. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. அது லீட்ஸ் யூ. தேவனுடைய வார்த்தை உங்களை அப்படியே லீட் பண்ணி கொண்டு போகும். நீங்க என்னத்தை பேசுறீங்க? உங்க திறமையை பேசுறீங்களா? உங்க தாளந்துல உங்களோட திறமையில சார்ந்து கொண்டிருக்கீங்களா? ஆனா அது மத்தியிலும் தேவனை சார்ந்து கொள்வது, அவரோட வார்த்தையை எடுத்து பேசுவது தான் இன்னும் நல்லது. நான் வாளாகாமல் தலையா இருக்கிறேன், நான் கீழாகாமல் மேலாக இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதங்களும் எனக்கும் உண்டு. ஆமென். ஏன்னா நம்ம எல்லாருமே ஆபிரகாமின் சந்ததிகள். ஹல்லேலூயா, ஆமென். சோ நல்லா தெரிந்து கொள்ளுங்க. உங்க இருதயத்துக்குள்ள போய் போகும் பொழுது அந்த வார்த்தை போய் உங்களை வழி நடத்துது. அந்த வார்த்தை போய் உங்களை வழி நடத்துதுங்க. ஸோ நீங்கள் பேசுகிற வார்த்தை சும்மா இல்லை, அது உங்கள் இருதயத்தில் போய் கிரியை செய்து அது உங்களை வழி நடத்துது. அதே போல் நீங்கள் கிறிஸ்துக்குள் நீதிமான் என்று நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது அது உங்கள் இருதயத்துக்குள்ளே போகுது. அடுத்தது அது உங்கள் வாழ்க்கையில் உங்களை வழி நடத்துது. எப்படி வழி நடத்தும்? நீதிமான் போல நடப்பதற்கு வழி நடத்தும். உங்கள் சொந்த கிரியையினால இல்லை. இங்கே தாங்க இயேசுக்கு எல்லா மகிமையும். ஹல்லேலூயா, ஆமென். ஸோ பிரியமானவர்களே, இதுதான் பிரியமானவர்களே, பேசுவோம். ஹல்லேலூயா. மனுஷனுடைய கண்களில் ஆபிரகாம் எப்படி இருந்தா? மலடா இருந்தான். ஓகே, ஏன்னா அவனுக்கு பிள்ளை இல்லை. சாராள் மூலமா அவனுக்கு பிள்ளை இல்லை. அந்த சூம்பின கையுடையவன் தெரியுங்களா? சூம்பின கைனா அந்த விதர் ஹேண்ட் உள்ளவன். அதை நீங்கள் மெத்தியூ அதிகாரத்தில் வாசிக்கலாம், 12வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். இவங்களையும் ஆபிரகாமை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன். மனுஷனுடைய கண்களை இவங்க 2 பேருமே முடியாது. அப்படியே டைரக்டாக அவனுக்கு இருக்கிறத போல தான் அவனை பார்த்தானுங்க. ஆனால் நம்முடைய இயேசு அவங்கள பார்த்த விதமே
வேற. நம்முடைய பிதாவாகிய தேவன் அவங்கள பார்த்த விதமே வேற வேற, தெரியுங்களா? ஸோ தேவன் என்ன சொல்றாரு? ஆபிரகாமுடைய பேரை மாத்தினாரு. ஆதியாகமம் 17வது அதிகாரம், ஓகே, 5வது வசனம் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 17வது அதிகாரம் 5வது வசனம். இனி உன் பேர் ஆபிரகாம் எண்ணப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். ஸோ திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். ஸோ இப்போ சாரால் ஆபிரகாம் 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 ஆபிரகாம்னு கூப்பிட பொழுதுங்க திரளான ஜாதிகளுக்கு தகப்பன், திரளான ஜாதிகளுக்கு தகப்பன், திரளான ஜாதிகளுக்கு தகப்பன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். தேவன் சொன்னது அப்படியே நிறைவேறதா இல்லையா? பேரை மாத்தினாருங்க, பேரை மாத்தினா திரளான ஜாதிக்கு தகப்பன், நான் திரளான ஜாதிக்கு தகப்பன் அவனுக்கு நேரடியா சொல்ல, ஆனா பேர்ல அடங்கிருச்சு பாத்தீங்களா அந்த மீனிங்கு. அதை சொல்ல போய் அதை சொல்லி சொல்லி சொல்லியே அது அப்படியே உண்டாயிற்று. உலகம் முழுவதும் இருக்கிறாங்க திரளான ஜாதிகள், ஆபிரகாமுடைய சன்னதி. நம்மளும் அதுல ஒரு ஆளு, நீங்களும் அதுல ஒரு ஆளு, நீங்களும் ஒரு ஆளு, நானும் ஒரு ஆளு. ஆமென். சோ ஆபிரகாமுக்கு உண்டான அனைத்து ஆசீர்வாதங்களும் நமக்கும். கலாத்தியர் 3வது அதிகாரம் 29வது வசனத்தை வீட்டுல வாசிங்க. அதான் நீங்க. ஆமென். நம்ம தேவன் இல்லாதவைகளை இருக்கிறத போல அழைக்கிறவர், இல்லாதவைகளை இருக்கிறத போல அழைக்கிறவர். ரோமர் 4வது அதிகாரம் 17வது வசனம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானான். பாருங்க, நம்ம தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவரை போல அழைக்கிறவராம். அவருடைய சாயல படைக்கப்பட்ட நம்ம, உருவாக்கப்பட்ட நம்ம அப்படியே தான் பேசணும் என்று தேவன் சொல்கிறார். இல்லாதவைகளை இருக்கிறத போல அழைக்கிறோமா? உங்கள்ட்ட இப்ப 10 வழி தான் இருக்கு பெரியமானுங்களே, ஆனா நீங்க 1000 வழி எதிர்பார்க்கறீங்க. இல்லாதவைகளை இருக்கிறத போல சொல்லுங்க, அலைங்க. ஆண்டவரே எனக்கு 1000 வழி கொடுத்ததுக்காக நன்றி. நான் 1000 வழி பெற்றுக்கொண்டேன் இயேசுவின் நாமத்துல. ஏன்னா கிறிஸ்துவ இயேசுக்குள் நான் ஐஸ்வர்யவான். அது ஒரு வெங்காயம் அதுக்கெல்லாம் செட்டில் ஆகக்கூடாது, தெரியுங்களா? ஒரு காலத்துல அது ஒரு சாட்சியா இருந்தது. ஒரு வெங்காயத்துக்கெல்லாம் செட்டில் ஆகக்கூடாது. என் தேவன் என்னை சந்திச்சாரு, தேடி தேடி பார்த்தா இங்க ஒரு வெங்காயம் இருந்தது, நல்லது. ஆனா ஒரு வெங்காயத்தை காட்டிலும் பெரிய பெரிய மூட்டை வெங்காயத்தை, ஒரு மூட்டை வெங்காயத்தை நீங்க எதிர்பார்க்கணும். அப்படின்னா உங்க சப்ளை நீங்க சொல்ல சொல்ல நான் கிறிஸ்துக்கு, ஓகே, நான் இயேசு என்னுடைய கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அப்படின்னா ஒரு நன்மை ஒரு குறைவும் உங்க வாழ்க்கையில இருக்காது பிரியமானங்களே. உங்க தேவைகள் சந்திக்கப்பட்டு கொண்டே இருக்கும் என் பிரியமானங்களே. அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரம் முடியாது, வெங்காயம் முடியாது, உங்க வீட்டில் உள்ள காய்கறி சீக்கிரம் முடியாது, பணமும் சீக்கிரம் முடியாது. இல்லாதவைகளை இருக்கிறத போல அழைக்க சொல்றாருங்க. நிறைவு, நிறைவு, ஆமென். நிறைவான வாழ்க்கை உங்களுக்கே தெரியும். உங்களுக்குள்ள தேவனுடைய வல்லமை அது போய் வெறுமையா திரும்பாதத, உங்களுக்கான காரியங்களை அதை நிறைவேற்றுறத நீங்க பாப்பீங்க. ஹல்லேலூயா, ஆமென். இல்லாதவைகளை இருக்கிறத போல அழைக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அவருடைய சாயலில் நம்ம இருக்கிறபடினால் திரும்பவும் 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 சொல்றேன், அவர் தேவன், நம்ம யாரு? அவர் தேவன். இப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. அவர் சொன்னா ஆகும், நான் சொன்னா 10 நாள் எடுக்குது, 20 நாள் எடுக்குது, 1 வருஷம் எடுக்குது. இல்ல பிரியமானங்களே, சொல்லிட்டே இருங்க, பழக்கப்படுத்தி கொள்ளுங்க. உங்களே நீங்க பழக்கப்படுத்தி கொள்ளுங்க பிரியமானங்களே. பிதாவாகிய தேவன் உங்களை கிறிஸ்துக்குள் நீதிமானாய் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க உங்களை எப்படி பாக்குறீங்க? இல்ல நானா நீதிமானா? இல்ல, நீங்க உங்க நடத்தையை பார்த்து கொண்டிருக்கீங்க, உங்க கிரியைகளை சார்ந்து கொண்டிருக்கீங்க. நீதிமானா ஆகுறதுக்கு அதுல இருந்து வெளியாகி வாங்க. கிரியைகள்னா நீங்க கொஞ்சம் கூட ஓகே நீதிமானா ஆக முடியாது. நீங்க நீதிமான் சொல்லி நீதிமான் சொல்லி நீதிமான் சொல்லி மிரக்கலா உங்களோட சிகரெட் குடி பழக்கம், தண்ணி குடி பழக்கம், வேற எந்த கெட்ட பழக்கம் இருந்தாலும் கூட, சூதாட்டமா, வேற என்ன கெட்ட பழக்கம் உங்கள்ட்ட இருந்து இருக்குங்க, நீங்க நீதிமான் என்று விசுவாசத்துல நீங்க பேச 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 கெட்ட காரியங்கள் உங்கள்கிட்ட வெளியாவதை நீங்க பாருங்க. ஏன் தெரியுங்களா? தேவனுடைய நீதியால், கிறிஸ்து இயேசுவின் நீதியால் நீங்க நீதிமான்களாய் ஆக்கப்பட்டிருக்கீங்க. நீங்க பேச மாட்டீங்க பிரியமானங்களே, நீங்க பேச மாட்டீங்க, நீங்க தயங்குறீங்க, நீங்க இன்னும் உங்க செல்ஃபை பார்த்துட்டு இருக்கீங்க. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, உங்க செல்ஃபை பார்த்தீங்கன்னா நீங்க மேல வர மாட்டீங்க. நீங்க கிறிஸ்துக்குள்ள இருக்கிறத பாருங்க, கிறிஸ்து உங்களை எப்படியாய் வைத்திருக்கிறார் என்று பாருங்க, கிறிஸ்துக்குள்ள நீங்க யார் என்று நீங்க பாருங்க பிரியமானங்களே. அவருக்கு ரொம்பவும் பிடித்தமான பிரியமான பிள்ளைகள் நீங்க எல்லாருமே. நீங்க கிறிஸ்துக்குள் எப்பொழுதுமே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள் தான்.
இயேசு உங்களை வந்து வானத்தில் எடுத்துக்கொள்ளுவார் அந்த நாள் மட்டும். பிரியமானங்களே, நீங்க தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள் தான். ஹல்லேலூயா. இல்ல நீங்களா பிரியமானவர்களா? இல்ல. நீங்க பாரு, உன் நடத்த சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை, அது சரியில்லை, இது சரி. இதான் மனுஷனுடைய காரியங்கள். ஸோ பிரியமானங்களே, அதான் நான் சொல்றேன், நீங்க நீதிமான், கிறிஸ்துக்குள் நீதிமான் என்று சொல்றது ரொம்ப முக்கியம். அது போய் உங்க வாழ்க்கையில என்ன செய்யுதுன்னு மட்டும் நீங்க பாருங்க. நீங்க எதெல்லாம் மாறணும்னு நீங்க விரும்புகிறீங்களோ அதெல்லாம் உங்க வாழ்க்கையிலேருந்து மாறி போகும். கிறிஸ்துக்கு சாட்சியாய் மகிமையாய் நீங்க ஜீவிப்பீங்க. நீங்க கிறிஸ்துக்குள்ள யாரு என்று பேசுங்க, தைரியமா பேசுங்க. ஆமென்.